ஏன் மக்கள் பெரும்பாலான மக்கள் புத்தகம் படிப்பதில்லை? ஆனால் புத்தகம் படித்ததால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சு. புத்தகம் படித்தவர்கள் தான் உருவாக்கினார்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகை. அந்த அளவுக்கு புத்தகத்துக்கு முக்கியத்துவம் இருக்குது. புத்தகம் படிக்காமல் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கவே முடியாது. பள்ளி கல்லூரியோட புத்தகம் படிக்கிறது நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் புத்தகத்தையே படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வாசிப்பது என்பது நமக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. அதனால் ஏதாவது ஒரு வாசிக்கணும் அப்படிங்கிறது, அதாவது தண்ணி குடிக்காமல் எப்படி இருக்க முடியாது, அதே மாதிரி நம்ம தான் சாப்பிடாமல் எப்படி இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் வாசிப்பது என்பது இயந்திர அறிவியல் உலகில் அது ஒரு தேவை. ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாசிப்பை தேடி வாசிப்பதற்கான வாய்ப்பை தேடி போக தான் செய்வோம். புத்தகம் படிக்கலைன்னா கூட மொபைல் ஃபோன் ஏன் அடிக்கடி மக்கள் பார்த்துட்டே இருக்காங்கன்னா அதில் வாசிக்கிறாங்க. ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஏதோ ஒரு பதிவை வாசிக்கிறாங்க. யாரோ போட்ட பதிவில் ஏதாவது கருத்துக்களோ தகவல்களோ செய்தியோ எதையோ ஒன்று வாசிக்கிற வழக்கம், வாய்ப்புகளை அதில் தேடிக்கொள்கிறார்கள். அதன் மூலம் ஓரளவுக்கு கொஞ்சம் பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம புத்தகம் படிக்கணும், ஏன் படிக்காமல் இருக்கோம் அப்படின்னா, புத்தகம் படிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், நான்லாம் புத்தகம் படிக்க மாட்டேன்ப்பா அப்படி அது சரின்னு நினைக்கிறீங்க. அப்போது ஏன் இப்போ அதாவது இயல்பாகவே உங்களுக்கு புத்தகத்து மேலே ஆர்வம் வரல அப்படின்னா, நீங்கள் படிக்க அந்த ஆர்வம் வந்தால் படிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஆர்வம் வரல, உடனே நீங்கள் நினைப்பீங்க நமக்கு புத்தகம் படிப்பதற்கே ஆர்வம் வரல அப்படின்னா அது செயற்கையானது தான். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது தேவையானது. எல்லாருமே புத்தகம் படிக்கணும். ஒருத்தர் தவறாமல் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் புத்தகம் படிக்கணும். அந்த அளவுக்கு அதில் ஒரு தேவை இருக்கிறது. புத்தகம் படிப்பது என்பது ஒரு கடமை. அப்படி இருக்கும்போது அது ஒரு கடமை. அந்த கடமை செய்து தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ வேண்டும். புத்தகங்கிறத நீங்கள் காகிதத்தாலான புத்தகத்தில் தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மொபைல் ஃபோன்லேயோ அல்லது பிடிஎஃப் ஃபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் புத்தகத்தை படிக்கலாம். புக்கு, அதாவது இணைய வழியில் புத்தகங்களை படிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் புத்தகங்களை கண்டிப்பாக படிக்கணும். அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை கடமை அது. அதனால் அப்படி இருக்கும்போது தவிர்க்கவே கூடாத ஒரு கடமை. கண்டிப்பாக புத்தகம் படித்தே ஆகணும். அதை கட்டாயப்படுத்தலாம். அரசாங்கம் ஒவ்வொருத்தரும் புத்தகம் படித்தே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தலாம்னா எப்படி கட்டாயப்படுத்தலாம் அப்படின்னா, நூலகம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடுன்னு நம்ம சொன்னோம். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு இருக்க வேண்டும். அதாவது ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகத்திற்குள் இருக்க வேண்டும். 8 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும். அது சின்ன வீடாக தான் இருக்கணும். ஒரு 10 அடி அகலம் 10 அடி நீளம் கொண்ட ஒரு படுக்கை அறை, அப்புறம் ஒரு சமையலறை, குளியலறை, கழிவறை, இவ்வளோ தான் ஒருத்தருக்கான வீடு. அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு 100 புத்தகங்கள் ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கணும். அப்புறம் அதாவது ஒரு சின்ன நூலகம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் இது கட்டாயம். புத்தகங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு குறைந்தது 100 புத்தகமாக அது வைத்திருக்க வேண்டும். அப்புறம் மாத இதழ், மருத்துவம் தொடர்பான ஒரு மாத இதழோ அல்லது வார இதழ் அல்லது மாத இதழ்னு வச்சுக்கலாம். மருத்துவம் தொடர்பான ஒரு மாத இதழ், அப்புறம் பசுமை விவசாயம் தொடர்பான ஒரு மாத இதழ், அப்புறம் கல்வி தொடர்பான ஒரு இப்படி ஒவ்வொரு துறை ரொம்ப அடிப்படையான தேவை, கலை இலக்கியம் தொடர்பான ஒரு மாத இதழ். இதை கண்டிப்பாக அவங்க வர வச்சு ஒவ்வொருத்தரும் அதுக்கு சந்தா செலுத்தி வீட்டில் வர வைக்கணும். அவங்க படிக்கணும். ஆனால் இது கண்டிப்பாக இதை பண்ணணும். இது ஒரு அடிப்படை கடமை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அதை நிர்பந்தப்படுத்தணும். அந்த அளவுக்கு புத்தகத்தை படிச்சுட்டு தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் நிறைந்த ஒன்று. அப்படி இருக்கும்போது, ஏன்னா புத்தகம் படித்ததால் தான் நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், இந்த உலகத்தையே நம்ம உருவாக்கணும். புத்தகம் படித்தவர்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கினார்கள். அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழும்போது நாம் புத்தகம் படிப்பது என்பது ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போ ஏன் புத்தகங்களை படிக்க மாட்டேங்கிறாங்க? அந்த அளவுக்கு ஒரு கட்டாய தேவை அது. புத்தகம் படிப்பது என்பது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தேவை. அப்படின்னா அப்போ ஏன் மக்கள் புத்தகம் படிக்க மாட்டேங்கிறாங்க? அப்படின்னா மக்கள் ஒரு மலிவான வாழ்க்கை வாழ்கிறாங்க. இப்போ அதாவது கடமைகளிலிருந்து தப்பித்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். நிறைய கடமைகள் இருக்குது. அதுலேருந்து இவங்க நிறைய தப்பிச்சிட்டாங்க. ஒரு புத்தகம் படிக்கிறதுல மட்டும் இல்லை, டெய்லி விளையாடணும், அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. டெய்லி உடற்பயிற்சி செய்யணும், அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்படி நிறைய கடமைகள், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும், அதையும் செய்ய மாட்டேங்க. இப்படி ஓப்பி அடிக்கிற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள். அடிப்படை கடமைகளிலிருந்து தப்பித்து கொள்கிற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அதுதான் புத்தகம் படிக்காமல் போகிற காரணம். இன்னொன்று, உடற்பயிற்சி செய்யணும். உடலுக்கு தேவையான உழைப்பு தேவை. உடலுக்கு அடிப்படையான உழைப்பு என்பது தேவை. அப்போ தான் உடற்பயிற்சி செய்தால்தான், உடல் உழைப்பில் ஈடுபட்டால்தான் புத்தகமே படிக்க முடியும். அந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்தால் தான் நீங்கள் ஒரு மேம்பட்ட ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்.
அதில் வந்து புத்தகம் படிப்பது என்பது ஒரு தரமான வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது என்பதற்கான ஒரு அடையாளம். ஒருவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது என்றால் அவர் புத்தகம் படிக்கிறார் என்பதுதான் சான்றாக இருக்க முடியும். புத்தகம் படிக்கிறாரா, அப்போ அவருடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர்ந்திருக்கிறது, உயர்வாக இருக்கிறது, உயர்வான நிலையில் இருக்கிறது என்று அதன் பொருள். அந்த அளவுக்கு புத்தகமே படிக்கலைங்க, நான் புத்தகமே படிக்கிறது கிடையாது அப்படி, அதாவது கொஞ்சமாக, ரொம்ப படிக்க தேவையில்ல, கொஞ்சமாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கமாச்சும் நான் படிக்கிறேன், அது போதுமானது. 10 பக்கம் போதுமானது. அது கூட படிக்காமல் நான் புத்தகமே படிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிறாருன்னா அது வந்து சோம்பேறித்தனம் தான் சொல்லணும். அது வந்து பெருமைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே நிலைமையே கிடையாது. கடமையை செய்ய தவறுகிற, கடமையிலிருந்து தப்பித்து கொள்கிற ஒரு மனநிலை உடையவர் என்றுதான் அதன் பொருள். அப்போ மக்கள் வந்து அவ்வளோ புத்தகம் படிக்காமல் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, உடல் உழைப்பு இல்லை, உடற்பயிற்சி இல்லை, அப்புறம் மலிவான உணவுகள், உணவில் கட்டுப்பாடு இல்லை, உணவை அவரவர்களே தயாரிப்பதில்லை, உணவுகளில் ஒரு தேடல் இல்லை, உணவு குறித்த ஒரு விழிப்புணர்வு, நல்ல உணவு குறித்த ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் இல்லை. குறிப்பாக இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் புத்தகம் படிப்பதை வாழ்க்கையோடு இணைக்க முடியும். புத்தகம் படிப்பதை வாழ்க்கையோடு இணைக்க வேண்டும். எனக்கு நிறைய புத்தகம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. புத்தகம் என்பது மூளைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான். நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் மூளைக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, டெய்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் புத்தகம் படிங்க, மூளை வந்து உறுதியடையும். அது வந்து உடற்பயிற்சி செய்கிற மாதிரி. வாசிப்பது என்பது மூளைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பயிற்சி. அது மூலம் மூளை வந்து வலிமை அடையும். இந்த இயந்திர அறிவியல் உலகை எதிர்கொள்வதற்கான உறுதியையும் வலிமையும் அந்த மூளை பெற வேண்டுமானால் கண்டிப்பாக புத்தகம் படித்தே ஆகணும், வாசிக்கணும். புத்தகம் என்பது அந்த அளவுக்கு தேவையாரு. அப்படின்னா அப்போ மக்கள் ஏன் வந்து புத்தகம் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, புத்தகம் படிப்பது என்பது ஒரு வாழ்க்கை தரம் உயர்ந்த ஒரு நடைமுறை. அதாவது தரம் உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் உள்ள ஒரு நடைமுறை தான் புத்தகம் படிப்பது. புத்தகம் படிப்பது என்பது ஒரு தரம் உயர்த்தப்பட்ட வாழ்க்கை முறையில் உள்ள ஒரு நடைமுறை தான் புத்தகம் படிப்பது என்பது. அதனால தான் நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரி வாழலை. மக்கள் வந்து ஒரு மலிவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழலை. அதனால தான் வந்து புத்தகத்தை அவங்களால படிக்க முடியல. அதனால் புத்தகம் படிக்கணும்னா நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், பல்வேறு வழிகளில் உயர்த்த வேண்டும். அப்போ தான் புத்தகம் படிக்க முடியும். உடற்பயிற்சி செய்யணும். இந்த மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் போதை உணவுகள், நோய்களை தருகிற உணவுகள். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆக்கப்பூர்வமான உணவுகளை சாப்பிடணும். இதெல்லாம் இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் அழிவை தருகிற உணவுகள். ஆக்கத்தை தருகிற உணவுகளை சாப்பிடணும். நோய்களை தராத உணவுகளை, ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டா தான் புத்தகங்கள்லாம் படிக்க முடியும். அது மாதிரி உடற்பயிற்சி செய்யணும். கண்டிப்பாக உடம்புக்கு உடற்பயிற்சி என்பது கட்டாய தேவை. அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது ஒரு மகிழ்ச்சியான வழியில் உடலுக்கு உடற்பயிற்சி என்பது தேவை. ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டப்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி, அப்புறம் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி மாலையில், அப்புறம் 1 மணி நேரம் விளையாட்டு, அப்புறம் ஒரு அரை மணி நேரம் நீச்சல், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் புத்தகம் படிக்கிறது தானாக வரும். அதனால் வந்து புத்தகம் படிக்கணுன்னாக்கா நம்ம ஒரு தரம் உயர்த்தப்பட்ட வாழ்க்கையை வாழணும். நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அப்போ தான் நீங்கள் புத்தகம் படிக்க முடியும். புத்தகம் என்னால் படிக்க முடியல, படிப்பதற்கே ஆர்வம் இல்லைன்னா நீங்கள் ஒரு மலிவான வாழ்க்கை வாழ்ந்துக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை தரம் குறைந்து விட்டது. உங்கள் உணவில் வந்து தரம் இல்லை, நீங்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை, உடல் உழைப்பு என்பது உங்கள் உடம்புக்கு இல்லை. அதனால தான் உங்களால் புத்தகம் படிக்க முடியவில்லை. அதனால் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க, நல்ல உணவில் கட்டுப்பாட்டோடு இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புத்தகம் படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் எங்கேருந்து தான் வரும்னே சொல்ல முடியாது. அவ்வளோ ஆர்வமாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அந்த புத்தகம் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மூளைக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும், மூளை வலிமை அடையும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. அதனால் வந்து நீங்கள் புத்தகம் படிக்க வேண்டுமென்றால் உங்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். புத்தகம் உங்களால் படிக்க முடியவில்லை என்றால், புத்தகத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை தரம் குறைந்து விட்டது என்று பொருள். அது காரணம் மலிவான உணவுகள் உண்பது ஒரு காரணம். அப்புறம் வந்து உடற்பயிற்சி இல்லாமல், உடல் உழைப்பு இல்லாமல் போனது ஒரு காரணம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கே புத்தகம் படிக்கிறதுல ஆர்வம் இல்லை, வாசிப்பதில் ஆர்வம் இல்லை அப்படின்னா அப்போ அவங்களோட வாழ்க்கை தரம் உயரவில்லை. வாழ்க்கை தரம் படிக்கிற பசங்க அவங்களாம் வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கணும். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் ஓடி ஆடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. அப்படி உடல் உழைப்பு என்பது அவர்களிடம் அந்த வயசில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உணவு முறையில் வந்து ஒரு தரம் உயர்ந்த உணவுகளை அவங்க சாப்பிடல. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது போன்ற ஐஸ்கிரீமு,
அப்படி இது போன்ற மலிவான உணவுகளை தான் அவங்க சாப்பிட்றாங்க. அப்போது உணவில் தரம் குறைஞ்சி போச்சு. அதனால தான் அவங்களுக்கு படிக்கிறதுல ஆர்வம் இல்லை. ஆனால் உடல் உழைப்பு என்பது அவர்களிடம் இருக்கும். விளையாடுவாங்க, பெரும்பாலான பசங்க விளையாடுவாங்க, விளையாடாத பசங்க கூட இருக்காங்க. உடல் உழைப்பு கூட கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. பெண் குழந்தைகளுக்கு இப்போ கிடைக்கிறதில்ல. ஆண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் தான் கிடைக்குது. ஆம்பளை பசங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைக்குது. பொம்பளை பசங்களுக்கு, பெரும்பாலான பசங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஆக உடல் உழைப்பில் உடல் உழைப்பு அவர்களுக்கு கிடைப்பதில்லை. உடற்பயிற்சி செய்வது அவர்கள் கட்டாயமாக அவர்கள் உடற்பயிற்சி செய்கிற வழக்கம் சின்ன பசங்களுக்கு கிடையவே கிடையாது. உணவுலேயும் அப்போ உடல் உழைப்பும் அவர்களுக்கு கிடைக்கல. அது மாதிரி உணவும் மோசமான உணவு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஐஸ்கிரீமு, நூடுல்ஸு, இந்த மாதிரி ஒரு தரம் குறைந்த உணவுகளை தான் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. உணவில் கட்டுப்பாடு இல்லை, உணவில் தரம் இல்லை. அதனால் உணவில் தரம் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். அதனால் உயர்ந்த தரமான உணவுகளை சாப்பிட்டா தான் உங்கள் வாழ்க்கையும் உயரும், ஒரு தரமானதாக உயரும். அப்போ மாணவர்களுடைய வாழ்க்கை அவங்க ஏன் புத்தகம் படிப்பதில் அவர்களுக்கு ஏன் ஆர்வம் இல்லை அப்படின்னா, அது காரணம் அவர்கள் உடற்பயிற்சி செய்வதில்லை. அப்புறம் அவர்கள் விளையாடுவது, பெண் குழந்தைகள்லாம் விளையாடுறது கிடையாது. ஆம்பளை பசங்களும் விளையாடுறது குறைவு. விளையாடுவது, ஆடுவது, பாடுவது, எப்போவும் மொபைல் ஃபோனு, இப்படி தான் இருக்காங்க. அதனால் நல்ல உணவுகளும் அவங்க சாப்பிட்றதில்ல. இதனால் மாணவர்களின் வாழ்க்கை தரம், ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கை தரமும் குறைஞ்சி போச்சு. பெற்றோர்களும் புத்தகம் படிப்பதில்லை, பெரியவர்களும் புத்தகம் படிப்பதில்லை, சிறியவர்களும் புத்தகம் படிப்பதில்லை. அதனால தான் படின்னு இங்கே ஆசிரியர்களே புத்தகம் படிப்பதில்லை. அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதைத்தான் படிக்கிறாங்களே தவிர மற்றபடி ஆசிரியர்கள் வேறு எந்த புத்தகத்தையும் அவர்கள் படிப்பதற்கான ஆர்வம் அவர்களுக்கு இருப்பதில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக மக்களுடைய ஒரு இந்தியா, தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாழ்க்கையில் தரம் இல்லை, தரம் உயர்ந்ததாக இல்லை, உயர்ந்த தரம் மக்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அதனால்தான் இவர்கள் புத்தகம் படிப்பதில்லை. புத்தகத்தை இவர்களால் படிக்க முடியாது. ஏன்னா புத்தகம் படிப்பது என்பது தரம் உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நடைமுறை ஆகும். அது சாதாரண நடைமுறை கிடையாது. எல்லாரும் புத்தகத்தை படிக்க முடியாது. வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் புத்தகங்களை படிக்க முடியும். அப்போ உணவில் கட்டுப்பாடு இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பு வேண்டும். அப்போ அந்த உடல் உழைப்பை நம்ம எப்படி கொடுக்கலாம்? மகிழ்ச்சியான வழியிலே கொடுக்கலாம். நீ எல்லோரும் போய் 4 மணி நேரம் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி சொல்ல தேவையில்ல. போய் 1 மணி நீங்கள் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. இங்கே மக்கள் வசிப்பிடங்களில் விளையாட்டு மைதானங்களை நிறைய உருவாக்கிட்டு அது மாதிரி நீச்சல் குளங்களை உருவாக்குங்க. அப்புறம் உடற்பயிற்சி கூடங்களை ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்குங்க. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. அது மாதிரி உடற்பயிற்சி கூடங்கள் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்குங்கள். 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம். அது மாதிரி மலிவான உணவுகளுக்கெல்லாம் தடை போடுங்க. வெள்ளை சீனி, அப்புறம் மைதா மாவு, பரோட்டா, இதுக்கெல்லாம் தடை பண்ணுங்கள். இதெல்லாம் தடை பண்ணுங்கள். பேக்கரி உணவுகள், இனிப்பு உணவுகள், நல்ல உணவுகளை தான் நீங்கள் விற்கணும். எது எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய், இந்த மாதிரி மிட்டாய், இதை பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பாக கூட வரலாம். எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற அந்த ஐஸ்கிரீமு இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அது நோயை தரக்கூடியது. ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கே விற்கிற உணவுப் பொருள் அத்தனையும் உடம்புக்கு நல்லதாக இருக்கணும். வெள்ளை சீனியால் தயாரிக்கப்பட்ட எதையுமே விற்கக்கூடாது. நாட்டு சர்க்கரையை கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். நாட்டு சர்க்கரை கேடாக தான் இருக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நாட்டு சர்க்கரையும் சரி, வெள்ளை சீனியும் சரி, அது கேடாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக நல்ல உணவாக அது இருக்காது. அதனால் அதை ஆராய்ச்சி பண்ணி இனிப்பு சேர்க்கணுன்னா அது நல்ல இனிப்பு கருப்பட்டி சேர்க்கலாம். இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையும் சரி, வெள்ளை சீனியும் தவிர்க்கலாம், மைதாவை தவிர்க்கலாம், பரோட்டாவுக்கு தடை விதிக்கலாம், ஐஸ்கிரீமுக்கு தடை விதிக்கலாம். இப்படி மலிவான உணவுகளை அத்தனைக்கும் தடை விதிச்சிடணும். அப்போ தான் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். மலிவான உணவுகளை தடை விதிக்கணும். அப்போ தான் புத்தகங்களை படிப்பாங்க. எல்லா மக்களும் பெரும்பாலான மக்கள் ஆசிரியர்களே புத்தகம் படிப்பதில்லை. மாணவர்கள் புத்தகத்தை அவங்களுக்கு வெறுப்பு தான் வருது. பள்ளிக்கூடத்தை பார்த்தாலும் வெறுப்பு தான் வருது, புத்தகத்தை பார்த்தாலும் வெறுப்பு தான் வருது. புத்தகங்களை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கிறத நிறுத்தினாங்க. அப்புறம் இப்போ பார்த்தா படிக்கிற புத்தகத்தை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினா மட்டும்தான் புத்தகங்களை மக்களை வைத்து படிக்க வைக்க முடியும். அதன் மூலம் நிறைய வேலைவாய்ப்பு உருவாகும். நிறைய மக்கள் எல்லாரும் படிச்சிட்டாங்கன்னா, படிக்கிற ஆர்வம் அவர்களுக்கு இருந்தால் நிறைய புத்தகங்கள் விற்பனையாகும். அப்புறம் நிறைய எழுத்தாளர்கள் வருவாங்க. அப்புறம் அது சம்மந்தமான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்புறம் டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி நிறைய அப்புறம் பதிப்பகங்கள், இந்த மாதிரி நிறைய தேடல், இப்படி மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். படித்தவங்க வந்தால் புதுசாக அவங்க புதிய தொழில்களை கண்டுபிடிப்பாங்க. அதனால் மக்களுடைய இப்போ விளையாட்டு மைதானம், நீச்சல் குளம், அப்புறம் உடற்பயிற்சி கூடம்,
இதெல்லாம் மக்கள் வசிப்பிடங்களில் தாராளமாக ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு உடல் உழைப்பு கிடைக்கிறது. அப்புறம் மோசமான உணவுகளுக்கு தடை விதித்து விட வேண்டும். இங்கு கிடைக்கிற உணவுகள் அத்தனையும் ஆரோக்கியமானது என்பதாகத்தான் இது இருக்க வேண்டும். கடையில் போனால் இந்த நிறைய சாக்லேட்டு அதெல்லாம் தடை விதிச்சிடணும். சாக்லேட்டு இனிப்பா, அதாவது உங்களுக்கே தெரியும் இது சாப்பிட்டா கண்டிப்பாக பல்லு சொத்தையாகும், உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு தெரியும். அதே நேரத்தில் ஒரு கடலை மிட்டாய், ஒரு எள்ளு மிட்டாய், ஒரு இஞ்சி மிட்டாயாக இருந்தால் அது கருப்பட்டியில் செஞ்சதாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு உணவில் ஒரு கவனம், கடைகளில் விற்கிற உணவுகளில் ஒரு கவனம் இருக்கணும். கடலை மிட்டாயாக இருந்தால் அதில் வந்து நாட்டு சர்க்கரையில் செய்யாமல் வேறு நல்ல கருப்பட்டி இந்த மாதிரி செய்வதில் அதுக்கு தகுந்த மாதிரி பனை மரத்தை நிறைய வளர்ப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும். இந்த மாதிரி பண்ணி உணவுகள் தரமானதாக இருந்தால் தான் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ வீட்லேயும் சரி கடையிலையும் சரி உணவுகள் தரமானதாக இருக்கணும். அப்போ தான் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். மைதா மாவுக்கு தடை வச்சுருங்க, பரோட்டாவுக்கு தடை வச்சுருங்க, ஐஸ்கிரீமுக்கு தடை வச்சுருங்க, இந்த பேக்கரி உணவுகள் இனிப்பு உணவுகளுக்கெல்லாம் தடை வச்சுருங்க. அப்படியே தடை வச்சுருங்க. அப்படியே நீங்கள் வந்து எந்த உணவு எடுத்தாலும் தைரியமாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், இஞ்சி மிட்டாய் இந்த மாதிரியான மிட்டாய்களை விற்கணும். அந்த மாதிரி வந்து உணவு தரமானதாக இருக்கும்போது தான் மக்கள் வாழ்க்கை தரம் உயரும். அது மாதிரி உடலுக்கு தேவையான உழைப்பு அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான வழியில் கிடைக்கணும். அப்போ மக்கள் வசிப்பிடங்களில் விளையாட்டு மைதானம், அவங்க 1 மணி நேரம் டெய்லி விளையாடணும். அது மாதிரி 6 மணி நேரம் தான் இங்கே தொழில் உழைக்கணும். காலைல 7 மணிக்கு போனால் 1 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிடணும். எல்லோரும் மக்கள் வீட்டுக்கு வந்த உடனே விளையாடணும், ஓய்வு எடுக்கணும். குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, இப்படி வந்து அது ஒரு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை. இதன் மூலம் என்ன ஆகுதுனாக்கா உடல் உழைப்பு கிடைக்குது. அப்புறம் வந்து உணவில் தரம் கூடுது. அதனால் வாழ்க்கை தரம் கூடுது. அப்போது தரம் உயர்த்தப்பட்ட உணவுகள், தரம் கூடிய உணவுகள், தரம் அதிகமான உணவுகள் சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து உடல் உழைப்பு அவர்களுக்கு கிடைக்குது. கட்டாய உடல் உழைப்பு, அவர்களே விரும்பி அந்த உடல் உழைப்பு, அதாவது விளையாடுறது, உடற்பயிற்சி செய்வது, நீச்சல் அடிப்பது, இப்படி அவர்களுக்கு உடற்பயிற்சி என்பது கிடைத்து விடுகிறது. இதன் மூலம் என்னன்னா மக்கள் புத்தகம் படிப்பதில் ஆர்வமும், அவர்களுக்கு இயல்பாக புத்தகம் படிக்காமல் இருக்கவே முடியாது. புத்தக புழுக்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு புத்தகம் படிப்பதில் ஆர்வமாக இருப்பார்கள். இதை செய்யாமல், அதாவது நான் சொல்கிற இந்த மாற்றத்தை நீங்கள் செய்யாமல் புத்தகம் படிக்க வைக்கவே முடியாது. ஏன்னா புத்தகம் வந்து மாணாக்கர்கள் மட்டும் இன்றைக்கி படிக்கலை. புத்தகம் என்பது மாணாக்கர்களுக்கு மட்டும் தேவையில்லை, பெரியவர்களுக்கும் தேவை. வாழ்நாள் முழுதும் நீங்கள் புத்தகம் படிக்கணும். புத்தகம் வாசிக்க வேண்டிய அவசியம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் அனைவருக்குமே தேவை. அது ஒரு மூளைக்கு அது ஒரு தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான ஒரு தேவை அது. அதனால் புத்தகம் படிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். எல்லாருமே படிக்கணும். எனக்கு புத்தகம் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. புத்தகம் படித்தவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். அப்படி இருக்கும்போது புத்தகம் அப்போ ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் மலிவான உணவுகள், மலிவான வாழ்க்கை முறை, நோய்களை தருகிற உணவுகள், நோய்களை தருகிற சோம்பேறித்தனமான உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை தான் நம்மெல்லாம் புத்தகம் படிக்காமல் போனதுக்கே காரணம். அதாவது புத்தகங்களை நம்ம தினம் வாசிக்க தவறியதற்கு அதுதான் காரணம். நம்ம படிக்காமல் போயிட்டோம், என்றைக்கோ ஒரு நாள் படிக்காமல் போயிட்டோம் கிடையாது. தினம் படிக்கணும். பல்வேறு வகையான புத்தகங்களை தேடி படிக்கணும். அப்போ தான் வந்து புத்தகங்கள் படிக்கும்போது தான் நல்ல பேச்சு திறன் வரும். மூளைக்கு கொடுக்குற அந்த பயிற்சி வந்து பேசுவதற்கு ஊக்கம் கொடுக்கும். நீங்கள் நாள் முழுதும் டிவி பார்த்தா யார்கிட்டையுமே பேச தோணாது. ஆனால் நீங்கள் வந்து எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் புத்தகம் படிச்சிங்கன்னா அது மூளைக்கு ஒரு பயிற்சி. ஏன்னா அது ஒரு உழைப்பு. நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் புத்தகத்தை படிக்க முடியும். நீங்கள் டிவி, மொபைல்லாம் பார்க்குறீங்கன்னா சும்மா உட்காந்து படுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அது ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அது வந்து உழைப்புன்னு சொல்ல முடியாது. அது வந்து தானாக நடக்கிற, நீங்கள் சும்மா படுத்து கிடந்து பார்த்துட்டு இருந்தாலே போதும். கண்ணு டயர்டாகும்போது தூங்கிடுவீங்க, திரும்ப முழிக்கும்போது பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் இது புத்தகம் படிக்கிறதுங்கிறது புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும் உங்களுக்கு. அது ஒரு உழைப்பு. அது மூளைக்கு கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அது பேச்சு திறனை வளர்க்கும். புத்தகம் படிப்பவர்கள் நல்லா பேசுவாங்க. அதனால் வந்து நல்லா பேசும்போது உறவுமுறை ஏற்படும். இயந்திர அறிவியல் உலகில் உறவுமுறை ஏற்பட வேண்டுமென்றால் அதற்கு புத்தகம் படிப்பது கண்டிப்பாக முக்கியம். இயந்திர அறிவியல் உலகில் நம்ம இன்றைக்கி தனித்தனியாக உட்காந்துருக்கோம்ல, ஒரு வீடாக இருந்தால் கூட நம்ம யார்கிட்டையும் பேசுவதே கிடையாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா நாம் புத்தகம் படிப்பதில்லை. புத்தகம் படித்தாதான் நீ இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த முடியும். புத்தகம் படிப்பது என்பது செயற்கையானது தான்.
அது ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையானது தான். புத்தகம் படிப்பது என்பது இயற்கைக்கு முரணானது தான். புத்தகம் படிப்பது, புத்தகம் எழுதுவது, இது எல்லாமே கடினமான நடைமுறை. நீங்கள் நினைக்கிறத ஒருத்தர்கிட்ட பேசிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறத ஒருத்தர்கிட்ட எழுதிக்கிட்டு அதை அது டைப் பண்ணி அப்புறம் பிரிண்ட் பண்ணி அப்புறமா ஒருத்தர் கையில் போய் அவர் வாசித்து எவ்வளோ கஷ்டமான நடைமுறை பாருங்கள். ஆனால் அந்த கஷ்டமான நடைமுறை தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக நடைமுறையாக இருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது நாம் வாழ்வதற்காக நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் இங்கே வாழணும். நம்ம ஒரு காலையில் நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற இட்லி அதுக்கு தேவையான எரிவாயு அரேபியா கண்ட்ரிலேருந்து வருது. அரேபியா பாலைவனத்துலேருந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற அந்த இட்லிக்கு தேவையான எரிவாயு அரேபியாவிலேருந்து வருது. அப்புறம் லாரி, அந்த லாரியை தயாரிப்பதற்கு ஒரு தொழிற்சாலை, அந்த லாரியில் பல பாகங்கள் இருக்குது. டயர் இருக்குது, கண்ணாடி இருக்குது, அதுக்குன்னு ஒரு தொழிற்சாலை. அப்போது இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த எரிவாயு எடுத்துகிட்டு வராங்க அந்த லாரியில். அப்புறம் ரைஸ் மில்லு, இட்லிக்கு தேவை அரிசி, அந்த அரிசியை விவசாயி உற்பத்தி பண்ணி அந்த அரிசியை உற்பத்தி பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட அரிசி ரைஸ் மில்லுக்கு போகுது. ரைஸ் மில்லை நிர்வகிக்கணும்னா ஒரு பெரிய இன்ஜினியர்லாம் தேவை. அவ்வளோ கஷ்டப்பட்டு அரிசியை தனியாக பிரித்து நெல்லுலேருந்து அதை அப்புறம் கடைகளில் வியாபாரம் பண்ணுறாங்க. நாள் முழுதும் கடையில் உட்கார்ந்து ஒருத்தர் வியாபாரம் பண்ணால் அங்கே போய் நீங்கள் அரிசி வாங்கிட்டு வருவீங்க. இவ்வளோ கஷ்டம் இருக்குது. கிரைண்டரு, அப்புறம் மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர், அதுக்கு ஒரு தொழிற்சாலை, அதுலேயும் பல பாகங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழிற்சாலை. இப்படி கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் 4 இட்லியை சாப்பிட முடியும். இயந்திர அறிவியல் உலகம் என்பது இப்படி கஷ்டப்படுற ஒரு உலகம்தான். இது கஷ்டப்பட்டால் தான் இங்கே நீங்கள் வாழ முடியும். அப்படி இருக்கும்போது புத்தகம் படிப்பது என்பது ஒருத்தர் புத்தகம் தான் நினைக்கிறத புத்தகமாக எழுதுறாரு, அப்புறம் சரி பார்க்குறாரு, அப்புறமா டைப் படிக்கிறாரு, அப்புறம் பிரிண்டிங்க்கு அனுப்புகிறாரு, அப்புறம் அது கடைக்கு போகுது, கடையில் போய் வாங்கி நீங்கள் படிக்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை புத்தகமாக எழுதாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் நேரடியாக பேசுவது என்பது பேசி முடித்து விடுவது எவ்வளோ எளிது பாருங்கள். அது இயற்கையான நடைமுறை. அது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகுக்கு அது பொருந்தாது. அந்த செயற்கையான நடைமுறை தான் அந்த புத்தகம் எழுதுறது. நீங்கள் நேரடியாகவும் பேசலாம், ஆனால் சில விஷயங்களை நேரடியாக பேசி ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியாது. இப்போ பள்ளிகளில் படிக்கிற அந்த புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, அதில் உள்ள விஷயங்கள், அதில் உள்ள கணக்குகள், அறிவியல் செய்திகள், அறிவியல் பாடங்கள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தர் நேரடியாக பேசி ஒருத்தருக்கு புரிய வச்சிட முடியாது. புத்தகங்களில் இருப்பதை படிக்கணும், புரியணும், அப்புறம் அதை ஒருத்தருக்கு பாடம் நடத்தணும், விளக்கணும், அதில் சந்தேகம் இருக்கும். இந்த மாதிரி அது புத்தகத்தின் உதவி இல்லாமல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. அதனால் புத்தகங்கள் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானவை. அதனால் புத்தகங்களை நீங்கள் புத்தகங்கள் இல்லாத ஒரு உலகை உருவாக்க முடியும். புத்தகங்கள் வேணால் ஒரு இணைய வழியில் நீங்கள் புத்தகத்தை வாசிப்பு இல்லாமல் நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழவே முடியாது. வாசிப்பு என்பது இந்த இயந்திர அறிவியல் உலக ஒரு வாழ்க்கை முறையின் ஒரு இதாக இருக்கும். அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டுமென்றால், ஒருவருக்கொருவர் பாசமாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மனித உயிர்களை பிறரை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு என்ன தேவை தெரியுமா? புத்தகம் படிக்கணும். புத்தகம் படிப்பதில் அவ்வளோ தீவிரமாக இருக்கணும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அன்பு நிறைந்த ஒன்றாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள், இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் யார்கிட்டையும் பெரும்பாலும் பேசுகிறதே கிடையாது. ஒரு வீடாக இருந்தால் கூட அங்கே உள்ளவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது. உம்முன்னு இருக்காங்க, கையில் மொபைல் ஃபோன் வச்சுக்கிறாங்க. அப்படின்னா நினைக்கிறாங்க, அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இப்படிப்பட்டது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இருக்குதுங்க, ஆனால் அதுக்கு கஷ்டப்படணும். நீங்கள் பேசணுன்னா அவ்வளோ ஈஸியாக பேசிட முடியாது. நீங்கள் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். என்ன கஷ்டம் அப்படின்னா, புத்தகம் படிக்கணும். புத்தகங்களை ஒவ்வொருத்தரும் படிக்கணும். ஏன்னா எல்லார்ட்டையும் பேச வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அப்போ புத்தகம் படிக்கணும்னா புத்தகம் படிச்சிடலாமா உடனே? புத்தகம் படிக்கணும்னா இன்னும் சில அடிப்படையான கடமைகளை செஞ்சால் தான் நீங்கள் புத்தகம் படிக்க முடியும். என்ன கடமை செய்யணும்? தரமான உணவுகளை சாப்பிடணும், ஆக்கப்பூர்வமான உணவுகளை சாப்பிடணும். உங்களை அழிக்கின்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. உணவில் தரம் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். அது மாதிரி உடல் உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். உடல் உழைப்பு என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். தினசரி ஒரு 2-3 மணி நேரமாவது ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பு உங்களுக்கு கிடைக்கணும். 1 மணி நேரம் விளையாட்டின் மூலமாக கிடைக்கணும். ஒரு மாலையில் 1 மணி நேரம் விளையாடணும். அது மாதிரி நீச்சல் அடித்து குளிக்கணும். அது மாதிரி உடற்பயிற்சி கூடத்தில் போய் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உடற்பயிற்சி செய்யணும். அப்புறம் ஓடணும். அப்புறம் உங்களுக்கு ஒரு விவசாய தோட்டம் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். அந்த நிலத்தில் அவங்க விவசாயம் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் அவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள விவசாய நிலத்தில் 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் ஒரு 20 வகையான உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதற்கு அது மட்டும் தான் அதில் உற்பத்தி செய்யணும். வேறு எதையும் உற்பத்தி செய்யக்கூடாது.
அப்படி உற்பத்தி செய்யப்படுகிற அந்த 20 வகையான உணவுப் பொருளை வேறு எங்கேயுமே விற்பனையும் செய்யக்கூடாது. அது விலை கொடுத்து வாங்குகிற உணவுப் பொருள் கிடையாது. விலை கொடுத்து வாங்குகிற உணவுப் பொருள் வேறு, அது வேறு. அது இது விலை கொடுத்து வாங்க முடியாத இந்த 20 வகையான உணவுப் பொருளை இந்த மாதிரி மக்கள் உற்பத்தி செஞ்சு அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். விற்பனைக்கு விற்காமல் விலை இல்லாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள. அப்போ இந்த மாதிரி விவசாய நிலம் 2 ஏக்கர் கொடுக்கும்போது அதுலேயும் அவர்களுக்கு உடல் உழைப்பு கிடைக்கும். அப்புறம் அதாவது 2 தொழில் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் 2 தொழில் பார்க்கணும். விவசாயமும் பார்க்கணும், கண்டிப்பாக விவசாயம் பார்க்கணும். அதுதான் இயற்கையோடு ஒருவருக்கு ஏற்படுகிற ஒரு தொடர்பு. நீங்கள் விவசாயம் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இயற்கைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடும். இயற்கைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை என்றால் உங்களுக்கு மனதில் அமைதி ஏற்படாது. இயற்கைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருந்தால் தான் இயற்கையை நீங்கள் சகித்து கொள்ள முடியும், இயற்கையை ஏற்றுக்கொள்ள முடியும். இயற்கைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னா இயற்கைக்கும் உங்களுக்குள்ள தொடர்பு என்பது எப்படி ஏற்படும்னா விவசாயம் செய்கிற மூலமாக தான் ஏற்படும். உங்கள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்குது, டெய்லி தண்ணி ஊற்றுறீங்க, அதில் களைப்பறிக்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இயற்கையோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இயற்கையோடு உங்களுக்கு எந்த விதத்துலையும் தொடர்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டு தோட்டம் எதுவும் வைக்கலை, உங்களுக்குன்னு வேறு எந்த தோட்டமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இயற்கை மீது வெறுப்பு தான் வரும். இயற்கையிடமிருந்து நீங்கள் விலகி விடுவீர்கள். ஆக இப்படியெல்லாம் வாழ்ந்தால் தான் இதன் மூலம் இப்படி ரேட்டு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நம்ம விவசாய நிலம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுலேயும் அவங்க உழைப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 தொழில் பண்ணணும். விவசாயமும் பண்ணணும், விவசாயம் டெய்லி ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் விவசாயம் பண்ணணும். அப்புறம் இயந்திர அறிவியல் உலக தொழில்னு ஒன்று பண்ணணும். 2 தொழில் பண்ணணும் ஒவ்வொருத்தரும். இயந்திர அறிவியல் உலக தொழில்ங்கிறது என்னது? இந்த மோட்டார் மெக்கானிக், ஆசிரியர், கலெக்டர், விஞ்ஞானி அல்லது ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், இந்த மாதிரியான தொழில், இது டிரைவரு, இதெல்லாம் இயந்திர அறிவியல் உலகில் உள்ள தொழில். விவசாயம் என்பது இயற்கையான தொழில். அதனால் 2 தொழில் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இயற்கையோடு நம்ம தொடர்பு இருக்கணும், செயற்கையான உலகத்தோடும் ஒரு தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் தான் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். தரம் உயர்ந்தது அப்போ தான் அவங்க புத்தகம் படிப்பதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். ஒருத்தர் கலெக்டராக இருக்கார் அப்படின்னா அவர் கலெக்டராகவும் இருக்கணும், அவருக்கு ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்கணும். டெய்லி ஒரு 2 மணி நேரம் விவசாய நிலத்தில் வேலை பார்க்கணும். அப்புறம் ஒரு கலெக்டராக அவர் ஒரு 4-5 மணி நேரம் கலெக்டராக வேலை பார்க்கணும். இப்படித்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் 2 தொழில் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் 2 தொழில் பண்ணணும். அப்போ விவசாய நிலத்தில் ஒரு உடல் உழைப்பு கிடைக்குது. அப்புறம் விளையாடுவதற்காக 1 மணி நேரம் உடல் உழைப்பு, அதில் ஒரு உடல் உழைப்பு 1 மணி நேரம் கிடைக்குது. உடற்பயிற்சி செய்வதற்காக ஒரு 1/2 மணி நேரம் உடல் உழைப்பு, நீச்சல் அடித்து குளிப்பதில் ஒரு 1/2 மணி நேரம் உடல் உழைப்பு, அப்புறம் நடைப்பயிற்சி அல்லது ஓட்டப்பயிற்சி. இவ்வாறாக ஒரு ஆடல் பாடல் தினமும் இதுக்கேற்றவாறு நீங்கள் தினமும் தொழில் செய்கிற நேரத்தை 6 மணி நேரமாக குறைத்து கொள்ள வேண்டும். காலையில் 7 மணி இல்லைனா 7 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிச்சிடணும். 1 மணிக்கு முடிச்சோடனே அதுக்கப்புறம் எந்த அலுவலகம் எதுவும் திறந்துருக்கக்கூடாது, எல்லாம் மூடிடணும். ஊரடங்கு மாதிரி இருக்கணும். மக்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு போயிட்டு எங்கேயா விளையாடணும், ஆடணும், பாடணும். அது எல்லாமே ஒரு அட்டவணை போல் தான். ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்களா, வீட்டுக்கு 3 மணி வரைக்கும் தூங்குங்க. 3 மணிக்கு அப்புறம் 1 மணி நேரம் விளையாட்டு, 3லேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு. அப்புறம் 4 மணிலேருந்து ஒரு 4:15 வரைக்கும் ஓய்வு, இடைவேளை. அப்புறம் 4:15லேருந்து 5:15 வரைக்கும் என்ன பண்ணலாம், ஆடல் பாடல், அது மாதிரி கலைகளை கற்றுக்கொள்வதற்கான கலை பூங்கான்னு ஒன்று உருவாக்கிடணும், அங்கே வந்துடணும். இந்த மாதிரி கால அட்டவணை போட்டு மக்களை வாழச்சிடணும். அப்புறம் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் மக்கள். அதுதான் வாழ்க்கை. தரமான வாழ்க்கைன்னா எது தெரியுமா? மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அப்போ ஆடல் பாடல் விளையாட்டு இது மட்டும் போதாது. காதல் பூங்கா, கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க, காதலிப்பவர்கள் காதல் உறவை பதிவு செய்து விட வேண்டும், பதிவு செய்து காதலிக்க வேண்டும் ஊர் நிர்வாகத்தில். அப்போ காதலிப்பவர்கள், கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க, இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், அந்த காதல் பூங்காவுக்கு வந்துடணும். ஒவ்வொரு தெருவுலையும் காதல் பூங்கா இருக்கணும். அந்த காதல் பூங்கா அதாவது பொதுவான இடத்துக்கு காதலிக்கணும். காதலிப்பதற்கு கூச்சப்படக்கூடாது என்பதற்காக காதலிப்பதற்கு ஒரு பொதுவான இடத்தில் அங்கீகாரமும் மரியாதையும் கொடுப்பது தான் இதன் நோக்கம். சும்மா இப்போ பாருங்கள், எல்லாம் வீட்டில் தான் இதெல்லாம் பண்ணிக்கணும், வெளியில் பண்ணக்கூடாது, வெளியில் முத்தமிடக்கூடாது. அப்போது நம்ம காதல் பூங்கான்னு உருவாக்கி அங்கேயும் தனியாக அறை இருக்கும். அங்கே உள்ளுக்குள்ளே போய் தான் நீங்கள் அது அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும். அது எல்லாம் திறந்த வெளியில் ஈடுபடக்கூடாது. ஆனால் ஒரு பொதுவான இடத்துக்கு எல்லோரும் வராங்க. காதலிப்பது என்பது அந்த அளவுக்கு முக்கியம். போட்டி போடணும், அன்பு செலுத்துவதற்காக போட்டி போடணும். காதலிப்பதற்கு கூச்சப்படக்கூடாது. காதல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை.
அப்போ இந்த மாதிரி காதலுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் மூலம் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் துணை இல்லாமல் வாழவே கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம் வந்து மனசில் பதிய வைக்கிறோம். காதலிப்பது என்பது ஒரு தரம் உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஒரு நடைமுறை ஆகும். எல்லா வயசுலேயும் நீங்கள் தனியாக இருந்தால் அது உங்களுக்கு அவமானம். 80 வயசில் உங்களுக்கு மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா அது உனக்கு அவமானம். அதன் பிறகு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ. அப்போ தான் அந்த அவமானத்தை நீ சரி செய்ய முடியும். ஒரு துணை இல்லாமல் நீ வாழாத. 100 வயசில் கூட உனக்கு ஒரு துணை கண்டிப்பாக தேவை. வாழும் வரை உனக்கு ஒரு துணை தேவை. துணை இல்லாமல், உனக்கு ஒரு கணவன் இல்லாமல், உனக்கு ஒரு மனைவி இல்லாமல் நீ வாழ்வது அது உனக்கு அவமானம் அப்படின்னு மக்கள் உணர்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வாழணும். அதான் தரமான வாழ்க்கை முறை. மகிழ்ச்சியாக வாழ்வது மட்டும்தான் தரமான வாழ்க்கை. எது உயர்தரமான வாழ்க்கை அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்வது, ஆரோக்கியமாக வாழ்வது, பாதுகாப்பாக வாழ்வது, மரியாதையோடு வாழ்வது, இது எல்லாம் தான் உடல் உறுதியோடு வாழ்வது. உடலில் உறுதி இருக்கணும். அதுதான் தரமான வாழ்க்கை, தரம் உயர்த்தப்பட்ட வாழ்க்கை. அப்போ உணவில் தரம் இருக்கணும். நோய்களை தருகிற உணவில் சாப்பிடக்கூடாது. இதுதான் உயர்தரமான வாழ்க்கை. அப்போ தான் நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் புத்தகங்களை படிப்பீங்க. உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு உயர்வு மனப்பான்மை வரும். அப்போ தான் நீங்கள் புத்தகங்களை படிப்பீங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த மாதிரி மலிவான உணவுகள், ஐஸ்கிரீம் இதை சாப்பிட்டுட்டு இருந்தால் உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு இழிவான மனப்பான்மை வரும். அப்போ நீங்கள் புத்தகங்களை படிக்க மாட்டீங்க. புத்தகங்கள் படிப்பது என்பது ஒரு உயர்ந்தவர்கள் செய்கிற, ஒரு உயர்வு மனப்பான்மை உடையவர்கள் செய்கிற ஒரு நடைமுறையாகும். அதனால் மக்கள் ஏன் வந்து புத்தகம் படிக்க மாட்டேங்கிறாங்க? பெரும்பாலான மக்கள்னால் மக்கள் ஒரு இழிவான நிலையில் இருக்காங்க. அவருக்கு வாழ்க்கை தரம் மிக கேவலமாக இருக்குது. பசங்க, அதாவது மாணவர்களை படிங்கன்றாங்க. அவன் எப்படி படிப்பான்? அவன் வாழ்க்கை தரம் பாருங்கள். எல்லாம் பெரியவர்கள் சாப்பிட்ற அதே உணவு தான் அவங்களும் சாப்பிட்றான். ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கை தரமே மோசமாக இருக்குது. புத்தகத்தின் மீது எல்லாருக்குமே வெறுப்பு இருக்குது. மாணவர்களுக்கு மட்டுமே வெறுப்பு இருக்குது, பெரியவர்களுக்கும் இருக்குது. ஆசிரியர்கள் கூட புத்தகம் படிப்பதில்லை. அதனால் புத்தகம் படிப்பது ஏதோ பழங்கால நடைமுறை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. புத்தகம் படிக்காமல் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கவும் முடியாது, பராமரிக்கவும் முடியாது, பாதுகாக்கவும் முடியாது. நீங்கள் எந்த ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னா புத்தகம் படிக்காமல் முடியுமா? யூடியூப்பில் வீடியோ கேட்டு ஒருத்தர் டாக்டர் ஆக முடியுமா? புத்தகம் படிக்கணும். அது வந்து யூடியூப்பில் வீடியோ கேட்குறதுங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம். அது ரொம்ப எளிதான ஒரு நடைமுறை. அது வந்து ஆனால் ஒரு விஷயத்தை, ஆழமான ஒரு விஷயத்தை, ஆராய்ச்சி கருத்துக்களை, செய்திகளை நம்ம படிக்கணும்னா அது புத்தகத்தில் படிக்கணும். புத்தகத்தில் இருந்தால் தான் அது புரிந்து கொள்ள முடியும். ஒரு வீடியோ போட்டு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. அது திரும்ப ஆழ்ந்து அதை திரும்ப படித்து புரிஞ்சு ஒருத்தர் உங்களுக்கு பாடம் நடத்தி அதில் சந்தேகம் கேட்டு அந்த மாதிரியான ஒரு நடைமுறை தான் புத்தகம் என்பது. அதனால் புத்தகம் வேறு, வீடியோ, இந்த யூடியூப் வீடியோலாம் வேறு. அது வேறு, இது வேறு. அதனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ள உங்களுக்கு யூடியூப் வீடியோ ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆழமான கருத்துக்களை சொல்வதற்கு புத்தகம் தான் சரியான நடைமுறை. வாசிப்பது என்பது சரியான நடைமுறை. அதனால் வந்து புத்தகம் படிப்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். வாசிக்கின்ற அந்த ஊடகம் வேண்டுமென்றால் மாறுபடலாம். அன்றைக்கி ஓலைச்சுவடியில் படித்தோம், இன்றைக்கி புத்தகத்தில் படிக்கிறோம். நாளைக்கு புத்தகங்கள் இல்லாமல் போகும். நாளைக்கு கம்ப்யூட்டரில் படிக்கலாம். இணையதளம் வழியாக நீங்கள் புத்தகங்களை வாசிப்பீர்கள். PDF ஃபைலு அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படித்து அந்த மாதிரி வாசிப்பீங்க. அந்த ஊடகம் என்பது தளம் வந்து மாறுபடுமே தவிர அந்த வாசிப்பது என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் மாறாது. வாசிப்பது என்பது அந்த புத்தகம் படிப்பது இருக்குல்ல, அது செயற்கையான நடைமுறை தான். இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையான நடைமுறை தான். புத்தகங்கள் படிக்காமல் புத்தகம் படிப்பது என்பது செயற்கையான உலகமான இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது ஒரு கட்டாயமான நடைமுறை. அது வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கும். அதனால் மக்கள் அனைவரும் புத்தகம் படித்தே ஆகணும்னு நீங்கள் சட்டம் போடலாம். அது அந்த சட்டம் போடலாம் கிடையாது, போட்டே ஆகணும். போட்டால் மட்டும்தான். அப்போ ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நான் எல்லாமே சொல்லியாச்சு உங்களுக்கு. நான் ஏதோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு மிகப்பெரிய ரகசியங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் அவ்வளோ பெரிய விஷயங்கள். நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை தான் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் புத்தகங்கள் படிக்கணுன்னா என்ன பண்ணணும்? இப்போவே நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்களா? அவங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இப்போ ஓரளவுக்கு படிச்சிட்ருக்காங்களா? அப்போ அவங்ககிட்ட இந்த சீர்திருத்தங்களை அமல்படுத்துங்க. நான் சொல்கிற சீர்திருத்தத்துக்கு அவங்கள கொண்டு வாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு புத்தகம் படிக்கிறார்கள் என்பதை அதுக்கு பிறகு பாருங்கள். நான் சொல்கிறத பின்பற்றினால் நீங்களும் புத்தகம் படிப்பீங்க, உங்கள் பசங்களும் புத்தகம் படிப்பாங்க. எல்லாருமே புத்தகம் படிப்பாங்க. அப்போ தான் வந்து புத்தகம் படித்தா தான் நல்ல பேச்சு திறமை வரும். நீங்கள் மற்றவங்ககிட்ட நல்ல புத்தகம் படித்தால்தான் பேச்சு திறன் வரும். அந்த பேச்சு திறன் என்ன திறன் தெரியுமா? அது இயந்திர அறிவியல் உலகில் பேசுவதற்கான திறன்,
உறவு முறை ஏற்படுத்துவதற்கான இயந்திர அறிவியல் உலகில், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அன்பு செலுத்துவதற்கான திறன் எங்கேருந்து வரும்னா புத்தகம் படித்தால் தான் வரும். புத்தகத்தை நீங்கள் இணையதளம் வழியாக கூட புத்தகத்தை படிக்கலாம். அப்படி படிக்கணும், படித்தாதான் அன்பு செலுத்துவதற்கான திறன்ங்கிறது நீங்கள் வரும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் பிறருடன் அன்பு செலுத்த வேண்டுமென்றால் நீங்கள் புத்தகம் படித்தே ஆகணும். படிக்கலைன்னா உங்களுக்கு அன்பு செலுத்த முடியவே முடியாது. எவ்வளோ ஒரு அற்புதமாக உங்களுக்கு ஒரு நிபந்தனை விதிக்குது பாருங்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகம் உங்களுக்கு ஒரு நிபந்தனை விதிக்குது. நிறைய பேர் பாருங்கள், இப்போ யாருமே யார்கிட்ட பேசுகிறதே கிடையாது, பேசுவதற்கு விருப்பம் கிடையாது. காரணம் புத்தகங்கள் படிப்பதில்லை. ஆனால் எல்லார்ட்டையும் பேசணும், அன்பு செலுத்தணும், ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. என்ன தப்பு நடந்தது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மலிவான உணவுகளை சாப்பிட்லான்னா இங்கே போர்களே நடந்திருக்காது. நம்ம மலிவான வழிகளில் தான் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டு போர்கள் நடைபெற்றதுக்கு காரணம் இந்த மூட நம்பிக்கைகள் நடைபெற்றதுக்கு ஏற்பட்டதுக்கு. நம்ம இன்றைக்கி மூட நம்பிக்கைகளை பாதுகாக்கிறோம். ஒரு மதத்தினர் புண்படுற மாதிரி ஒரு கருத்து சொன்னால் உடனே கேஸ் போட்டு அவங்கள உள்ள தள்ளுறது இந்த அளவுக்கு. ஆனால் அறிவு ஒரு புத்தகம் படிப்பதற்கு நம்ம ஒரு நூலகங்களை திறப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. மக்கள் அனைவரும் புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படலை. ஆனால் ஒரு மூட நம்பிக்கைக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறோம். ஆனால் அந்த மூட நம்பிக்கையால் இந்த உலகம் இயங்கவில்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் அந்த மூட நம்பிக்கையால் உருவானது இல்லை, புத்தகம் படித்து தான் உருவாச்சு. புத்தகம் படிப்பதற்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. மூட நம்பிக்கைகளை குழி தோண்டி போதைங்க. இந்த மத மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல, அது சார்ந்த கருத்துகள். ஒருத்தர் மூடத்தனமாக மதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கருத்து சொல்கிறான்னா அவரை நீங்கள் சிறையில் அடைச்சி போடணும். அந்த அளவுக்கு பயப்படணும். ஆதாரம் இல்லாமல் பொய்யா ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்கன்னா அவங்கள சிறையில் அடித்து போட்டுடணும். அந்தளவுக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு. அதனால் அறிவுபூர்வமான கருத்துக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக இங்கே நாம் நடந்துக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நாமெல்லாம் ஏன் இன்றைக்கி தனித்தனியாக நிறைய பேர் ஒருத்தர் அப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய அன்பு செலுத்தணும், உங்களுக்கு நிறைய உறவினர்கள் வேணும், உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, புத்தகங்களை படியுங்கள். அது நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு புத்தகத்தை அவ்வளோ ஈஸியாக படிச்சிட முடியாது. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, தரமான உணவுகளை சாப்பிடுங்க, மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன் எது மலிவான உணவு எது தரமான உணவுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாதீங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. அது மாதிரி உடல் உழைப்புக்கு தினமும் 2-3 மணி நேரம் முக்கியத்துவம் கொடுங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, ஓடுங்க, ஆடுங்க, விளையாடுங்க, நீச்சல் அடித்து குளிங்க. ஒரு விவசாய தோட்டம் எதாவது இருந்துச்சுன்னா அதில் 1 மணி நேரம் உழைங்க. இதன் மூலம் உங்கள் உடம்புக்கு ஒரு மகிழ்ச்சியான வழியில் உடல் உழைப்பு கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அதுதான் வாழ்க்கை தரம் உயர்ந்ததற்கான அடையாளம். அதனால் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அப்போ தான் நீங்கள் புத்தகம் படிப்பீங்க. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் புத்தகம். அதனால் வாழ்க்கை தரம் உயர்ந்த அப்போ தான் மற்றவங்ககிட்ட நல்லா பேசுவீங்க. உங்களுக்கு நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. புத்தகம் நண்பர்கள் யாருமே இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புத்தகம் படிக்கலைன்னு அர்த்தம். உங்ககிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புத்தகம் படிக்கலைன்னு அர்த்தம். புத்தகம் படித்தா மட்டும் போதாது, புத்தகம் எழுதவும் செய்யணும். எவ்வளோ நிபந்தனை பாருங்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு எவ்வளோ நிபந்தனை பாருங்கள். சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எழுத படிக்க தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ இதுதான் பேராசை. அதாவது கடமையை செய்யாமல் பலனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. எழுத படிக்கவே தெரியாமல் இந்த உலகில் வாழ்ந்து விட்டு போய்விடலாம் என்று நினைக்கிறார்கள். எழுத படிக்க தெரியணும், புத்தகம் படிக்கணும், அப்புறம் புத்தகம் எழுதணும். புத்தகம் படிப்பது 50%, புத்தகம் எழுதுவது 50%. இது ஒரு கண்டிப்பாக நடைபெறும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பிறந்த ஒவ்வொருத்தரும் தங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு வருஷமும் 100 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் போடணும். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுதினாலே போதும். 100 பக்கத்துக்கு 100 நாளைக்கு 100 பக்கம். அப்புறம் அதை டைப் அடித்து பிரிண்ட் போட்டு அப்புறம் ஒரு புத்தகமாக வெளியே. அது கவிதை புத்தகமாக இருக்கலாம், கருத்துக்களாக இருக்கலாம், செய்தியாக இருக்கலாம். உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அது சம்மந்தமாக நீங்கள் புத்தகம் போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாய சட்டம் போடலாம். அதெல்லாம் ஒரு நாட்டை பயங்கரமாக உயர்த்தும். மக்கள் மகிழ்ச்சியாகவும் தரமாகவும் வாழ்வாங்க. மக்களுக்குள்ளே என்ன ஏற்படும்னா நல்ல உறவுமுறை ஏற்படும். இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டுமென்றால் கண்டிப்பாக புத்தகம் படித்தே தீரணும். ஏன்னா அன்பு செலுத்துவதற்கு ஒரு திறமை தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் அன்பு செலுத்துவதற்கு ஒரு திறமை தேவைப்படுகிறது. அந்த திறமையை பெறுவதற்கு ஒரே வழி கண்டிப்பாக புத்தகம் படிக்கணும். புத்தகம் படிக்கணும்னா உங்கள் தகுதியை உயர்த்து கொள்ள வேண்டும். தரமான உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் புத்தகத்தை படிக்க முடியும். அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் தினமும் உடல் உழைப்பு உங்களுக்கு தேவை. அப்போ தான் உங்களால் புத்தகத்தை படிக்க முடியும்.
எவ்வளோ எவ்வளோ அதாவது தகுதியானவராக மாறினால் மட்டும்தான் நீங்கள் புத்தகம் படிக்க முடியும். புத்தகத்தை படித்தாதான் நீங்கள் அன்பு செலுத்த முடியும், பிறரிடம் பேசவே முடியும். எவ்வளோ அற்புதமான நிபந்தனை பாருங்களேன். இந்த இயந்திர அறிவியல் உலகம் எவ்வளோ அற்புதமான நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. ஆனால் இது தெரியாமல் நம்ம ராங் ரூட்டில் வந்திருக்கோம், குறுக்கு வழியில். அதாவது அற்புதமான ஒரு வழி இருக்குது, இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு ஒரு அற்புதமான வழி இருக்குது. அதை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கல்லும் முள்ளும் நிறைந்த ஒரு வழியில், கரடு முரடான ஒரு வழியில் நாம் நடந்து வந்திருக்கிறோம். சாக்கடைகள் நிறைந்த வழியில் நீந்தி வந்து கொண்டிருக்கிறோம். மலிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.